நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம ஆத்மா இந்த மாம்சத்துக்குள்ள என்ன செய்யுது? வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த ஆத்மா ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தான் மரியாதை. அந்த ஜீவ ஆத்மா இந்த மாம்சத்தை விட்டு போயிடுச்சுன்னா இந்த மாம்சத்துக்கு பேர் என்னது? பாடி. இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இது எத்தனை கிலோ, எத்தனை வயசு, என்ன கலரு, என்ன படிச்சிருக்கு, எதுக்கும் இதுக்கு மரியாதை கிடையாது. இது உள்ள ஒன்று இருக்கு. கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மா வாழ்றதுக்கு தான் இந்த பாடியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரிவர்ஸ்ல படைச்சார். ஆத்மாவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முதல்ல நீங்க செய்வீங்கல்ல, உங்க ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஊருக்கு போறீங்கன்னா முதல்ல போய் ஒரு வீடு பார்ப்பீங்க. மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வீடு பார்ப்பீங்க. அடுத்து ஸ்கூல் பார்ப்பீங்க. அடுத்து எல்லாம் பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்பீங்க. பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலியை கொண்டு போய் வைப்பீங்க. யாராவது ஃபேமிலியை கூட்டிட்டு போய் அந்த ஊரில் இறங்கிட்டு வீடு தருவீங்களா? பொண்டாட்டி பிள்ளையோட போய் இறங்கிட்டு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு வீடு கிடைக்குமா வீடு கிடைக்குமா தேடுவீங்களா? இந்த ஆத்மா இருக்குதுல்ல, இந்த ஆத்மா கர்த்தர் மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறார். முதல்ல கர்த்தர் இடத்த படைச்சிடுறாரு. எதை படைக்கிறாரு? மண்ணை. இந்த வீடு இதை படைச்சிடுறாரு. இந்த வீட்டுக்கு தேவையான சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தண்ணி கிண்ணி எல்லாம் படைச்சிட்டார். படைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளை கொண்டாந்து உயிர் வைக்கிறார் உள்ள. எது? ஜீவ ஆத்மாவா நான் ஊதுறாரு. இப்ப கொண்டாந்து வச்சாச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது டெம்பரவரி வீடாமா. இது என்ன வீடு? டெம்பரவரி வீடாமா. பழைய வானமும் பழைய பூமி ஒளிஞ்சிரும், என்னைக்கு இருந்தாலும் டெம்பரவரி தான். சோ வச்சுட்டாராமா. ஆனால் இந்த தேவபுத்திரர் உள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அவன் தான் ஒரிஜினல். இவன் இப்போ ஒரு வீட்டில் இருக்கான். தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திரு. கர்த்தர் என்ன பண்றாரா? இன்னொன்னு செஞ்சிருக்கிறார் நமக்கு. கர்த்தர் நமக்கு போய் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணுகிறேன். வாசஸ்தலம்னா என்ன? வீடு கட்டுறாரா? அதெல்லாம் இல்ல. கர்த்தர் என்ன உண்டாக்குறாரா? இந்த ஆத்மா வாழ்றதுக்கு இங்கே இதை உண்டாக்கி இருக்கிறார்ல, இதே ஆத்மா வாழ்றதுக்கு இன்னொரு பாடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மகிமையின் சரீரம், அது நித்திய சரீரம், மரணமில்லா சரீரம், கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ போறது. அதுக்கு பேர் தான் தேவபுத்திரர். ஏன்னா ஆத்மா நித்தியம். அப்ப வாழ்ற இடமும் எப்படி இருக்கணும்? நித்தியமா இருக்கணும். ஆனா வாழ்றது எதுல வாழுது? டெம்பரவரியில வாழ்ந்துட்டு இருக்குது. பாடி டெம்பரவரி, ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா பர்மனன்ட். இந்த ஆத்மாவானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே இந்த மாயான சரீரத்துக்கு அது என்ன பண்ணிருக்கு? உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது இந்த ஆத்மா. அதுக்கு என்ன விரும்புதா? இந்த அழிவில்லாத நித்தியமான நல்ல வாசனை உள்ள கர்த்தர் விரும்புகிற ஒரு பாடி இருக்கு, பர்மனன்ட். அதுக்கு தான் அது காத்திருக்குதான். இந்த டெம்பரவரி பாடிக்குள்ள ஆத்மா இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது விடுபட்டு எங்க போகணும்? ஒரிஜினலுக்கு போகணும்.